ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ஷெஜித். ஸோ அவ்வளோதான், கோவாவோட ட்ரிப்பு முடிஞ்சு ரிட்டர்ன் டு கோயம்புத்தூர். இந்த கோவா ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் நான் வந்தேன். எப்படி இருக்குமோ, ஃபுட்டுக்கெலாம் என்ன பண்ணுவோம், ஃபுட்டுங்கிறத ஒரு ரெண்டு வேலை வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ வெளியூர் ஃபஸ்ட் டைம் போகிறோம், பாஷை தெரியாது, லாங்குவேஜ்லாம் தெரியாது, எப்படி என்ன பண்ண போகிறோன்னு தோணுச்சு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பிரேக் பண்ணிருச்சு. அன்எக்ஸ்பெக்டாக நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். எப்படின்னா, வண்டி வந்து ரெண்ட்டுக்கு எடுத்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்தாலுமே ரெண்ட்டுக்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு நம்ம ஊர் மாதிரி வண்டியில் சுற்றிக்கிட்டு, ஸோ நிறைய விஷயம் நானுமே கற்றுக்கிட்டேன். ஒரு வெளியே போனால் தான் பீப்புள்ஸ் கிட்ட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், தென் வந்து சர்வே பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், அதை எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறன்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து அதெல்லாம் மேனேஜ் பண்ணி கற்றுக்கிட்டா தான் நம்ம லைஃப் எங்கே போனாலுமே வந்து வேலைக்கோசரம் நம்ம எங்கே வேணால் போகலாம், சொல்ல முடியாது. ஸோ எங்கே போனாலுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து சர்வை பண்ண முடியும். ஸோ அதான் இந்த ட்ரிப் மூலிமா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். தென் அனதர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ ஃபிலிம் மேக்கிங் வந்து தமிழ் சினிமாஸ் தான் நான்லாம் பார்த்து டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆக்டிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், நான் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து வெளியே இவ்வளோ கண்ட்ரீஸ்லேருந்து சினிமா வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இதுதான் சினிமா. ஏன்னா நம்ம பார்க்குற படங்கள் மோஸ்ட்டாக கமர்ஷியலாக இருக்கலாம். ஸோ பட் ஆனால் அந்த படங்கள் பார்க்காம எனக்கு தமிழ் சினிமா வந்து ஓவரால் பயங்கர என்டர்டைன்மெண்ட் மூவி தான் நம்மளோடதெல்லாம். ஃபன் கலந்த ஒரு பேக்கேஜ். ஸோ ஆனால் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கதைகள் அப்படி பார்க்கும்போது வந்து நிறைய கண்ட்ரிஸ்லேருந்து ஃபென்டாஸ்டிக்காக நிறைய நியூ ஜானர்ஸ்லேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரணும்லாம் தோணிடுச்சு. மொதல் நாளே வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் போயிட்டு படங்கள் பார்த்துட்டு மொதல் நாளே வந்து தோணிடுச்சு, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வரணும், வருஷம் வரணும். அப்போ வந்து அடுத்த வருஷத்துக்கு இப்போவே ரெடி ஆகணும். ஸோ அதெல்லாம் லாஸ்ட் இயர் நான் மிஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் இயர் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்தாங்க. இந்த டைம் வந்து சிவகார்த்திகேயன், அப்புறம் கமலஹாசன், ரஜினி அவங்களாம் வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்கள யாரையுமே பார்க்க முடியல. ஏன்னா அவங்களாம் ஒவ்வொரு இடத்துக்கு வராங்க. நம்ம மூவி புக் பண்ணது வேறு இடம். கோவாவோட ரிவ்யூ என்னன்ட்டு? ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒரு நல்ல இடம், அருமையான இடம். அதே மாதிரி ஃபிலிம் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ லைஃப். ஸோ அதை வந்து எப்படியெல்லாம் அதை பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அதை வந்து மக்களுக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத கிளியர் அண்ட் ஒரு கிளாரிட்டியான ஒரு கன்க்ளூஷன் தான் எனக்கு இப்போ வந்திருக்கு. அப்படியே காஞ்சிக்கிட்டு இருக்கு. யஷோத் மாம்ஸ் பேக்கிங்கா? ஆமா ப்ரோ. ஸோ எல்லாரும் வீட்டு கிளம்ப போகிறோம்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹாப்பியாக இருக்கியா? ஓகே, முதல்வா பார்த்தீங்கன்னா வரும்போது ரூம் எப்படி க்ளீனாக இருக்கும்னு ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. அப்படியே ட்ரெஸ் மயமாக இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1.5 hours வந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ வாங்கி நீ ஏதோ பீச் எல்லாம் போகணுமாமா, நீ ஒரு ரோஸை பண்ணிட்டு கோயம்புத்தூர் கிளம்பலாம். அப்படிதான், அப்போதான் ஃப்ளோ கரெக்டாக வரும். ஓகே கைஸ், நாங்கள் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்புறோம். மிஸ் யூ கோவா 12 days. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் டே கூட ட்ராவல் பண்ணது 1 dayல வந்துருச்சு. இது 2 நாள் ட்ராவல் பண்ணோம். 1.5 நாள் பிளாட்ஃபார்ம்லேயே தூங்கணும். 2 நாள் கணக்காச்சு. இன்னைக்கு கிளம்புறோம்னா நாளைக்கு சாயந்தரம் தான் நாங்கள் போவோம். ஏன்னா ட்ரெயின் கிடைக்கும். சரி பார்ப்போம், போகலாம். நீ அப்படியே காலையிலேயே நான் ஒரு 4 நிமிஷத்துக்கு பேசிட்டேன். 4 நிமிஷத்துக்கு பேசிட்டேன். ஆமா, 4 நிமிஷத்துக்கு பேசிட்டேன். கமலிகான் சொல்லுங்க. பிஸியான ஆர்டிஸ்ட், அதான் கால் மேல கால் வந்து. ஐயோ, ஷெட்யூல் மேனேஜர் ஏதோ ஹையர் பண்றா, சொல்லுங்க, நான் வந்து பண்றேன். சிம்பிளான மேனேஜ் பண்ணுவேன். ஓகே ஓகே சரி ஓகே. நாங்க வந்து கோவா வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்க வேணா ஏதாவது சொல்லுங்க. நாங்க போன டைம் வந்தனால இந்த டைமும் அதுதான். அவ்வளவு சுவாரஸ்யமா இல்லையா? போன டைம் பார்த்தாச்சு இல்ல, இப்போ நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்திருப்பீங்க. இப்போ உனக்கு எல்லாமே கோவா ஆல் ஏரியா எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற. சரி 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 ஓகே, நம்ம போய் பார்ப்போம். ட்ரெயின்ல ஏறிட்டு பேசலாம். இது என்ன பீச்? இது வந்துட்டு ஏதோ ராகுல் சொன்னா ஏதோ ஒரு பீச்சில் நிறுத்திருக்காங்க. எங்க? ஆல்கோவா பீச். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு தான் ட்ரெயின். அதனால வந்து ஒரு 2 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இப்போ மணி வந்து இங்கே 2 மணி ஆச்சு. ஸோ 4 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு பிஸ் அடிச்சுட்டு சாப்பிட போகணும். பசிக்குது, ரொம்ப நேரம் ஆச்சு. 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கேருந்து எங்கடா நம்ம இப்போது போகிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பெங்களூர் போகிறோம். ஆமாம், சரி பெங்களூர்லடா, மங்களூர்ரா. சரி, மங்களூரா?
மாப்பிள்ள சரி மங்களூரா போறப்போ அப்புறம் அங்க இருந்தா ட்ரெயின் நண்பர்களே சாப்பிட வந்திருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லி தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோவாவில் வந்து மீல் சாப்பிட்றேன். நம்ம ஊர் சாப்பாடு இது 150 ருபீஸ். இது வந்து 150 ருபீஸ். நம்ம ஊர்லேயும் இதே தான் காஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 120 இருக்கும் பார்த்த வரைக்கும். 250 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஸோ தலைவர் வந்து நம்ம ஊர் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்க வந்து இந்த பரோட்டா சால்னா பஜ்ஜி, பரோட்டா பஜ்ஜி. இங்கே வந்து பரோட்டா குருமான்னு நம்ம சொல்லுவோம்ல, குருமா சால்னா இன்னும் சென்னையில் வேற ஏதோ சொல்லுவாங்க, ஷேர்வான்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து பாஜிங்கிறது, பாஜின்னு சொல்லுவாங்க, பாஜி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது பாஜின்னு இந்த பஜ்ஜின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படின்னா பரோட்டா குருமா, பட்டாணி குருமா. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு, 2 வீக்ஸ் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. ஒன்லி பரோட்டா, டீ, சமோசா இதேதான் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருக்கு. முன்னாடி போயிருப்பீங்க, அப்படியே பின்னாடி பீச் வர வழியில வந்தீங்கன்னா இங்க லெஃப்ட்ல வந்து உடுப்பின்னு ஒரு உடுப்பி பியூர் முன்னாடி தெரியும். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க வந்துங்களா, நல்லா கடபொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. வாங்க 150 கடமையில் எல்லாம் 100. வைடாதாங்க. தேங்க் யூ गाइस. கடமையில் டேய் பிஜிஎம் பேசுங்கடா. வந்து இங்க இருக்க கடற்கன்னிகள் எல்லாம் நாங்க வந்து அலசி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்ன இருக்கு, என்னென்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோ கோல்வல் பீச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, கோல்வல் பீச்சுக்கிட்டு இருக்க கடை. டேய் நீ என்ன விளாக் எடுத்துக்கிட்டு இருக்க? அங்க பாருங்க गाइस, நமக்கு போட்டி ஓகே. நான் பார்த்ததுல யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் என்னன்னா, இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் சரக்கு வச்சு குடிப்பாங்கல்ல, அவங்களுக்கான டிசைன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா பாட்டில் ஓப்பனா நினைச்சதை எடுத்தேன். பார்த்தா இங்க மேக்னெட், ஃப்ரிட்ஜ்லயே வச்சுக்கலாம். டக்குன்னு ஃப்ரிட்ஜை திறந்து இதை எடுத்து வச்சு போடலாம். வேணுங்கிறவங்க நல்லா சரக்கு அடிக்கக்கூடிய ஆட்கள், நல்லா ட்ரிங்க் இல்ல கோவாக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்குல்ல, இந்த கடை செம்மையா இருக்குல்ல. பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்கடா. ஸோ நல்ல சாப்பாடுங்க. ஒரு 12 நாள் கழிச்சு சக்க சாப்பாடு மீல்ஸு. சார் நம்ம ஊர் சாப்பாடு வந்து இங்கே வந்து தான் வந்து அதோட சுவை தெரியுது. அது வரைக்கும் நம்ம ஊர் என்னடா சாப்பாடு அப்படி இப்படின்னு ஏதோ பேசலாம், பட் சுவை வந்து நம்ம ஊர் சாப்பாடு தான். சும்மா பார்க்க தான் வந்திருக்கேன், வாங்கலாம் மாட்டேன். நீ சாப்பாடுக்கே டர் ஆகுது. ஸோ அதனால சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிடுவேன். அதை இந்த மாதிரி பார்த்துட்டு நானும் போயிடுவேன், எல்லாத்தையும் எடுத்து பார்த்து போயிடுவேன். சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடுறது, அவ்வளோதான். அப்புறம் அங்க கிட்டார்லாம் தந்துது அங்க ஒரு கடையில. அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது, போய் பார்க்கலாங்கிற. போட்டோ எடுத்துட்டு வந்தோம் தமிழ்க்கு. சரி, சுரேஷுக்கு வேணா அனுப்புவோம். வா இந்த சைடு. ஓகே வா. கைஸ், பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்கோம். கடைசி நாள் கோவால ஒரு பீச் பார்க்கறதுனா இங்க பாருடா சீட். பாருங்க, சிப்பி எடுத்துட்டு சுத்துறான். ஏய் செம்மையாடா. ஆனா அது உடைஞ்சிருக்கு கரெக்ட்டா. மாதிரி ஜிம்மாவா இருக்கு. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு சேனலை க்ளோஸ் பண்ண பாக்குறான். ரைட். சிரிக்கறடி வெக்கமா இல்ல? கேட்லியல் கையிலயா? சாணில ஏறிட்டாடா. ஹேண்டில் என்ன டேய், கையில? சாணி யூஸ்டா இதுக்கு தான் முக்கியம். गाइस, பீச்ல வந்து எருமை சாணியை மிதிச்சிட்டா, சாணி உருண்டை. பஸ்ல இப்படியே ஏறுவான். சீச்சி டேய் எல்லாம் இது விடுங்க. பஸ்ல எல்லாருமே சீ எவனோ நாறுது எல்லாம் முடிய தொடுங்கடா அப்படின்னு கருப்பு முடிய தொடுங்கடா. சாணியே சீ சீ சீ. அந்த அங்க மிதிச்சிருக்கான் பாருங்க, புதை மணல் மாதிரி பொஞ்சு போய் கிடக்கு. என்னடா எங்கடா இந்த மாதிரி சீ, இந்த அங்கிள் சாணி மிதிச்சிட்டாரு, எல்லாரும் போய் பச்சையை தொடுங்க போங்க அப்படின்னு. பஸ்ல ஒன்று 2 பிஸ்கட் சாப்பிட்டா தெரியுமா? போர்பன் சாப்பிட்டான், போனிட்டா சாப்பிட்டான், நிறைய சாப்பிட்டான். ஏய் நல்ல காத்து அடிக்குது. இங்கே நின்னுட்டாங்க. அதுக்கு தான் இங்கே நிக்க சொன்னேன். அப்பா அதான் நம்ம ஊருக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்னு இருக்கு. ஆமா, தூங்கணும்னு இருக்கு. சரியா गाइस, சாப்பாடும் சரியில்லை, ஆனா தூக்கமும் சரி. இடத்த வந்து பிடிச்சிட போறாங்க, நான் நம்பி அங்கே உட்காடுறேன். எனக்கு நீ பண்ண நான் திரும்ப பண்றேன். ஆமாங்க, 3J ஓனரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு டைலாக் பேப்பர் தருவாரு, அது பேசி முடிக்கலாட்டி கட் சொல்லிடுவாரு. அப்படிப்பட்ட ஆள் அவரு. ப்ரோ, நீ ஒரு போட் ரைட் கூட்டு போங்களேன். இங்க பாரு, டேய் காசு எனக்கு தர வேணாம், போட்டுக்காரனை கூட்டு போங்க. ஏங்க
உங்களை கூட்டிட்டு போனா அதுக்கு காசு கொடுக்கணும்லங்க. விடுங்க கைஸ். நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். மேடகான் ஜங்ஷனில் இருக்கோம். மாப்பிள்ளை நீங்க எத்தனை பாட்டில் உள்ள வச்சிருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க. ஐயோ ராமா சொல்லக்கூடாதா? என்னை ப்ரோக்ராம்லேயே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. யார் என்ன கேட்டால் ஒண்ணு சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஓகே மாப்பிள்ள, போன உடனே ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட பேக் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டு உன்கிட்ட பேக் கொடுப்பாரு, வாங்கி வச்சுட்டு பத்திரமா வாங்க. பொருள் நம்மளுக்கு இந்த வரைக்கும் ஓ அப்படி, நான் தான் லைட்டா பயந்துட்டு போகணும். ஓகே ஓகே. லாஸ்ட் டே ஆஃப் கோவா. ஜூம் பண்ணி வாய்க்கு விடுறாங்க. இல்ல மாப்பிள்ள, மங்களூர் டு கோயம்புத்தூர் நாளைக்கு விடிய காலையில தான் ட்ரெயின். அது வரைக்கும் ஜாலி பண்ணிட்டு போகலாம். துள்ள விரிடா. நீ நெஞ்சு வலிக்குதா? முடியலடா. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ எனக்கு வந்து ஜெயிலர் படத்தில் வர வருதா இல்லையா? கரெக்டா இருந்தது. ஒரு 1.5 hours ஆச்சு. ட்ரெயின் லேட் ஆகி 1 மணி நேரம் பக்கம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் பண்ணாங்க. தெரிஞ்சிருந்தும் ட்ரெயின் லேட் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டோம். ட்ரெயினில் வந்து சரியாக ஷூட் பண்ண முடியல. பயங்கர சவுண்டு, பசங்களாம் ஒரே ஃபன் பண்ணுறதுனால நைட் நேரம் வேறு. ஸோ இனி நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு சும்மா உட்கார போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாதிரி வந்து விடிய விடிய பாட்டு போட்டா கூட விடியாது போல. நாங்க டைம் வந்து 1.5 மணி நேரம் லேட்னால ஒரு 1:30 2 மணிக்கு தான் வரும். இனி ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு போயலாம்னு நினைச்சோம். அந்த 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே 11:30 இங்க வந்துட்டோம்டா. அடிச்சு ஓட்டிட்டு வந்துட்டான். ஐயோ, எனக்கு எந்த கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டிட்டு வந்தானே தெரியல. இத்தனைக்கும் நம்ம வண்டி வந்து 1.5 மணி நேரம் டிலே. அதுலயும் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடா வருவான்னு நினைச்சே பார்க்கல. ஆன் டைம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிஞ்சுச்சு. செகண்ட் ஹாஃப் சார்ஜ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி 5 மணி நேரம் இல்ல, இப்ப 6 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணோம். பாத்தீங்கன்னா ஸ்டேஷனே ஒரு 10 டீ குடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டேஷனே காலியா இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஒரு 10 டீயாவது குடிப்போம்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி ஸ்டேஷன் பார்த்திருக்கியா தங்கபாண்டி? அமைதியா இல்லவே இல்லை. ராத்திரி 12 மணிக்கு என்ன இப்போ போகுது. இவன் மட்டும் எங்களை விட்டு தனியா ஒரு டீ வாங்கிட்டு வந்திருக்கான். அதனால இவனை கூண்டோட கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல போற ஃபுல்லா உனக்கு பேதி ஆகணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்நேரமும் வேலையெல்லாம் பக்காவா செய்றாங்க. க்ளீன் இந்தியா. ஆமா, ஹேட்ஸ் ஆஃப். எல்லா இந்த வீடியோ பார்க்குற மக்கள் அனைவரும் சிவிக் சென்ஸை வளர்த்துக்கங்க. ஆமா, ஏன்னா நாங்க வந்து கோவால பார்த்த விஷயம் இந்த ஊருக்கு எவ்வளவு நீட்டா இருக்கு, எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க தெரியுமா? இன்ஸ்பயரான விஷயம். ஆமா. உனக்கு வேணும் மாட்டீங்க? 2 டீ. எங்கேயுமே வந்து ரோட்லயும் குப்பம் இல்ல, ஓரத்துலயும் கொட்டுற இத்தனைக்கும் குப்பை தொட்டிகளும் இங்க இல்ல. நம்ம ஊர்ல ஒரு ரீசன் சொல்லுவாங்க, குப்பை தொட்டி இல்ல. அதனால அந்த மாதிரி இல்லாம இங்கேயும் அப்படிதான் இருக்கு. பாக்குற இடங்கள்லாம் அவ்வளவு குப்பை தொட்டி இல்ல, இருந்தாலும் சுத்தமா இருக்கு. எல்லா இடமும் சுத்தமா இருக்கு. ஒரு இடத்துல கூட குப்பை தொட்டி கூட கண்ணில் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா அந்த பிளேஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மலாம் வந்து பண்ணோம். நம்மளே நம்ம ஒவ்வொருத்தங்களா மாறணும். காலியா? சரி வாங்க கைஸ், டீ முடிஞ்சாமா? என்ட்ரன்ஸ்ல போயிட்டு டீ இருக்கான்னு டீ முடிஞ்சான். கப்பலை பிடிச்சி பார்க்குறேன், முடிஞ்சுடா. வாங்க போய் அங்க டீ ஃபைனலாக கிடைக்கும். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து 6 மணி நேரத்தை கடந்துட்டோம். லாஸ்ட்டாக 12:30 உங்ககிட்ட பேசினது வீடியோவில் சொல்கிறேன். மணி வந்து 6:30. 6 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல.
அப்படியே லைட்டாக கண் அசைகிறது, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸே இருந்ததில்லை. நைட் நேரம் வந்துட்டு பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு 6 hours வந்துட்டு போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லாமே பழகிக்கணும், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ட்ராவலுங்கிறது இதெல்லாம் தான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஓகே கைஸ், பாலக்காடு ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். இனி நம்ம கோயம்புத்தூர் போறதுக்கு 1 hour தான் இருக்கு. ஆனா என்னன்னே தெரியல, போகுது ட்ரெயின் போய்கிட்டே இருக்குடா. 24 hours டிராவல் வந்து 24 hours ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கு டிராவல். 10 மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஓட்டிக்கிட்டே இருக்கேன். இடையில வேற கொஞ்சம் நிறுத்தி வச்சிடறான் என்னன்னு. ஆமா, இல்லைன்னா அப்படியே கிராஷ் ஆயிருமாப்ல ட்ரெயின். ஆமா, ட்ராக் மாத்தி விடுறாங்க. அதனால ஸோ வந்துட்டு சமோசா வடா அதெல்லாம் அதனால வந்துட்டு கோயம்புத்தூர் தான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். வேலையெல்லாம் இருக்கு நிறைய, செம்ம டயர்டா இருக்கு. அதான் சொன்னா நம்ப மாட்டீங்க. வண்டி இருக்கு. ஏன் பயப்படுற? சரி, ஓகே ஓகேல இல்ல, இன்னும் பல விஷயங்களை ஷேர் பண்ணு. அவ்வளவு வண்டி எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கல. ஸோ நிறைய வேலை இருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போச்சுன்னா, ஏய் அண்ணன் என்ன யாருலடா? உண்மையை சொல்ல போச்சு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா தூங்கவே இல்லை. தூங்காம சரி மாப்பிள்ள பார்த்து பத்திரமா போயிட்டு வாயா. வேலை வர அந்த பக்கம்டா. இந்த நேரம் பிரயாணத்துக்கு அப்புறம் அப்படியே வந்திருக்கோம். 24 மணி நேரத்துல தூங்கவும் இல்லை, 2 வேளை சாப்பிடல, பல்லு விளக்கல, எதுவுமே பண்ணல. இப்ப இதுக்கப்புறம் நான் போய் ஹாஸ்டல் போய் திரும்பி நான் ஊருக்கு நன்றிமா. செம்மையா இருக்கு. தமிழ்நாடு ஐயா மிஸ் பண்ற மாப்பிள்ள. இப்ப கிளம்பிறீங்க, கவலைப்படாதீங்க. எங்க போறேன்? இங்கதான் ஒரு அஸ்வத் மிஸ் யூடா. பாய்டா ஸ்ரீஜித், உன் கூட படித்ததை நான் மிஸ் பண்ணுவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அது என்ன கெட் டுகெதரா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா போயிருந்தது. அதாவது நீங்க இது தப்பா நினைக்காது, நண்பர்களுக்குள்ள பலதும் இருக்கு. நண்பர்களுக்குள்ள இது அவங்களுக்குள்ள என்னையெல்லாம் சேர்க்காது. என்னடா இங்க பாருங்க கைஸ், ஒன்னா இருந்ததுல கொஞ்சம் விளையாட்டுகள் விபரீதமாயி காயமாயிடுச்சு. ஆக்சுவலா ஜிகா வீடியோ குதிரை ஓட்டி இருக்காங்க. சரி, ஓகே. எல்லாரும் போத்தனூர் ஜங்ஷன்ல இறங்குறாங்க. நாங்க சில பேர் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இறங்குறோம். ஸோ டாடா பபாய், கோவா ட்ரிப் ஃபைனலி ஓவர், சக்சஸ்ஃபுல்லி ஓவர். தமிழ்நாடு மண்ணில கால் எடுத்து வைக்க போறேன்டா. நல்ல சோறு சாப்பிட போறேன்டா. எல்லாத்தையும் மிஸ் பண்றேன் கைஸ். ஐயோ, என்ன பண்றது, நண்பர்கள் இல்லாம வேலையா. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி எல்லாம் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். டாடா பாய், see you next வீடியோல வந்து பார்க்குறேன். நெக்ஸ்ட் சீரீஸோட வந்து பார்க்குறேன். பாய்.